ஸ்ரீ மகா பெரியவா சச்சரிதம் 9ஆம் அத்தியாயம். பேசும் தெய்வம். ஆங்கரையை சேர்ந்த சாத்தூர் சுப்பிரமணியன் என்கிற சங்கீத வித்வான் அவர்களின் இல்லத்தில் நடந்த அபூர்வ சம்பவம் இது. திரு சாத்தூர் சுப்பிரமணியனின் தாயாருக்கு ஸ்ரீ 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 மகா பெரியவாளிடம் அசையாத பக்தி. ஒரு முறை தன் இல்லத்தில் கோடி ராமநாம ஜபம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தார். சங்கல்பம் செய்து ராமநாம ஜபம் ஆரம்பித்தாயிற்று. ஆனாலும் ராம ஜபம் செய்ய அந்த ஊரின் அத்தனை பக்தர்கள் கூடி வரவில்லை. தினமும் வந்த சொற்ப நபர்களை கொண்டு ராம நாம ஜபம் நடந்து கொண்டிருந்தது. ஆரம்பித்த 2-3 தினங்களாக வந்து ராம ஜபத்தில் கலந்து கொண்ட ஒரு மாமி ஏனோ திடீரென்று அடக்க மாட்டாமல் அன்று விசும்பி விசும்பி அழலானாள். சுப்பிரமணியனின் தாயாருக்கு அந்த மாமியின் இச்செயல் சற்று அச்சத்தையும் மெலிதான வருத்தத்தையும் உண்டாக்கியது. ஏன் அழறே என்று அந்த மாமியை ஆறுதலாக கேட்டபோது, எப்படி சொல்றதுன்னே புரியல மாமி என்றபடி அந்த மாது தன் அனுபவத்தை விவரமாக கூறினாள். அந்த மாமி இல்லத்தில் நவராத்திரி பூஜைகள் நிறைவாக நடந்திருந்தது. விஜயதசமி நிறைவடைந்த பின் கொலுவில் வைத்த பொம்மைகள் திரும்பவும் பாதுகாப்பாக துணிகளில் சுற்றி எடுத்து வைக்கப்பட்ட போது அதில் ஒரு பொம்மையை மட்டும் பரன்மேல் வைக்க வேண்டாம் என்று அந்த மாமி நினைத்தாள். அதற்கான காரணம் இருந்தது. அந்த பொம்மை தூய துறவியாம் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவுருவமாய் இருந்ததாலும் மிகவும் அழுக்கேறிய நிலையில் இருந்ததால் அதை அப்படியே சுற்றி வைத்துவிட்டால் அடுத்த வருடமும் அதே நிலையில் கொலுவில் வைக்க வேண்டி இருக்கும். ஆதலால் அழுக்கை அகற்றி பார்க்கலாம் என்று மாமி நினைத்திருக்கலாம். அதனால் அந்த ஸ்ரீ பெரியவா பொம்மை மட்டும் விடப்பட்டு குலுவிற்கு பிறகும் இல்ல கூடத்தின் அலமாரியில் அனுகிரகித்து கொண்டிருந்தது. நவராத்திரி முடிந்த சில தினங்களில் சாத்தூர் வீட்டில் கோடி ராம நாம ஜபம் ஆரம்பத்தில் இந்த மாமி அங்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். தன் இல்லத்திற்குள் நுழைந்த போது மாமியின் காதில் ஒரு அதிசயமான குரல் ஒலித்தது. கூர்ந்து கவனித்த போது என்னை சாத்தூர் ஆத்திலே கொண்டு விட்டுடு என்பதாக அது கேட்டது. யார் பேசுவது என்ற திகைப்போடு மாமி குரல் வந்த இடத்தை பார்க்க அங்கே ஸ்ரீ 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 மகா பெரியவாளின் பொம்மையை தவிர வேறு யாரும் இல்லையாதலால் மாமிக்கு வியப்பும் அச்சமுமாக இருந்தது. சரி, ஏதோ மனப்பிரமையாக இருக்குமென்று மாமி முதலில் அதை பொருட்படுத்தவில்லைதான். ஆனால் அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் என்று மாமி கோடி ராமநாம ஜபத்தில் கலந்து கொண்டு சாத்தூர் வீட்டிலிருந்து வந்த போதெல்லாம் அந்த பொம்மை என்னை சாத்தூர் ஆத்திலே கொண்டு விட்டுடு என்று குரல் கொடுப்பது மிக தெளிவாக கேட்டபோது மாமிக்கு இது மனோபிரமை அல்ல என்பதும் நிஜமாகவே ஸ்ரீ மகா பெரியவா பதுமை பேசுவதும் ஊர்ஜிதமானது. என்ன செய்வதென்று தோன்றாமல் மாமி குழம்பிக் கொண்டிருக்க 2-3 தினங்களில் ஸ்ரீ பெரியவா பொம்மையிலிருந்து இப்படி கேட்பது மெல்ல அதிகரித்து நாள் பூராவிலும் அந்த தெய்வீக பொம்மை தன்னை சாத்தூர் வீட்டில் கொண்டு போய் வைக்க சொல்லி கேட்பது நிரந்தரமாக காதில் ஒலித்து கொண்டே இருப்பது போலானது. இந்த நிலைமையில்தான் மாமி அன்று சாத்தூர் ஆத்திற்கு வந்தபோது இதை நினைத்து அழலானாள். இப்படி ஒரு பொம்மை பேசுவதென்றால் யாராவது நம்ப போகிறார்களா? இதை கூறாமல் பொம்மையை இங்கே கொண்டு வந்து உங்கள் ஆத்தில் இருக்கட்டும் என்றால் அதை இயல்பாக ஏற்றுக்கொள்வார்களா? மேலும் ஒரு மிக அழகான பொம்மையாயிருந்தாலும் வைத்துக்கொள்ள தயக்கம் காட்டாதிருக்க வாய்ப்புண்டு. இப்படி தானே தன் வீட்டில் கொலுவில் வைக்க ஒப்பாமல் அழுக்காய் காணப்படும் பொம்மையை மற்றவர்கள் எப்படி தங்கள் இல்லத்தில் வைத்து கொள்ள சம்மதிப்பார்கள்? இப்படி காதில் ஒலித்து கொண்டே இருக்கும் பெரியவா குரலுக்கு எப்படித்தான் வழி செய்வது? மாமியின் மனதில் எழுந்த பல்வேறு சிந்தனைகளால் செய்வதறியாத நிலையில்தான் அன்று அவள் அழ நேரிட்டது. சாத்தூர் சுப்பிரமணியன் அவர்களின் அம்மா ஆறுதலாக கேட்டதுமே மாமி நடந்தவைகளை எல்லாம் விவரித்து தான் குழம்பிக் கொண்டிருந்த காரணத்தையும் விளக்கிய போது ஸ்ரீ 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 மகா பெரியவாள் பொம்மையை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து பெரும் பாக்கியம் அடைந்தனர். ஸ்ரீ பெரியவா பொம்மை சாத்தூர் ஆத்திற்கு வந்து சேர்ந்ததோடு மாமியின் காதில் சதா சர்வ காலமும் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது எப்படியோ மாயமாக நின்று போனது. இது ஒரு அதிசயம் என்றால் சாத்தூர் வீட்டில் கோடி ராமநாம ஜபம் அதுவரை பக்தர்கள் சொற்பமாக
வேகமாக வந்ததில் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டிருக்க ஸ்ரீ 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 மகா பெரியவாளே எழுந்தருளியவுடன் எங்கிருந்தோ பக்தர்கள் திரளாக வரத் தொடங்க கோடி ராமநாம ஜபம் தெய்வீகமாக நிறைந்தேறியது. 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.